அன்பு நேயர்களே, நாம் வளைகுடாவில் ஈரானின் நிலைமைகளை அவ்வப்போது வழங்கியிருந்தோம் இல்லையா? இப்பொழுது ஈரானின் அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியை விட்டு ஏப்ரஹாம் லிங்கன் போயிட்டான்ல, அதுக்கப்புறம் சீனாவின் மிகப்பெரிய நாசகாரி உளவுக்காரி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மத்தியில இன்று திங்கட்கிழமை வந்திருக்குது. ஐஆர்ஜிசி கடற்படை ஹார்முஸ் ஜலத்தின் ஸ்மார்ட் கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டு அங்க அவங்களுடைய நேவி ராணுவ பயிற்சியை நடத்துறாங்க. இதுதான் இன்றைய மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக உலகமயமாக இருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஐஆர்ஜிசி கடற்படை படைகள் நாட்டின் தெற்கு கரையில் ராணுவ பயிற்சிகளை தொடங்கியுள்ளன. மூலோபாய ரீதியாக ஹார்முஸ் ஜலசந்தியின் புத்திசாலித்தனமான கட்டுப்பாட்டை பயிற்சி செய்கின்றன. ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்முஸ் ஜலசந்தி என்று பெயரிடப்பட்ட ஒருங்கிணைந்த நேரடி தீவிர பயிற்சிகள் திங்கட்கிழமை தொடங்கி இருக்கின்றது. மேலும் ஐஆர்ஜிசி தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முஹம்மது ஃபாக்ரூரால் நேரடியாக பார்வையிட்டு இருக்கின்றார். இந்த பயிற்சி கீழே கடல்ல நடக்குதுங்க. அவர் ஹெலியில போய் பார்க்கிறார். மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய அச்சமூட்டி எச்சரிக்கை. மூலோபாய ரீதியான ஹார்முஸ் ஜலசந்தியில் சாத்தியமான பாதுகாப்பு மற்றும் இராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஐஆர்ஜிசி கடற்படையின் செயற்பாட்டு பிரிவுகளின் தயார் நிலையை சோதிப்பதும் ஆதரவு திட்டங்கள் மற்றும் சூழ்நிலைகளை பகுப்பாய்வு செய்வதும் இந்த பயிற்சிகளின் முக்கிய நோக்கமாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. பாரசீக வளைகுடா மற்றும் ஒமன் கடலில் ஈரானின் புவிசார் அரசியல் நன்மைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது இராணுவ பயிற்சியின் மற்றொரு முக்கிய நோக்கமாகும் என்றும் ஐஆர்ஜிசியின் தலைமை தளபதி தெரிவித்திருக்கின்றார். கடல்சார் அரங்கில் பாதுகாப்பு எதிர்ப்பு சதிகளை எதிர்கொள்ள ஐஆர்ஜிசி செயல்பாட்டு படைகளின் விரைவான, தீர்க்கமான மற்றும் விரிவான பதிலடி பயிற்சியில் பங்கேற்கும் பிரிவுகளின் செயல்பாட்டு பயிற்சிகளின் மையத்தில் இது நடந்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் F-35 போர் விமானங்கள், பெரிய எரிபொருள் டேங்கர்கள் மற்றும் கூடுதல் கடற்படை சொத்துக்கள் உள்ளிட்ட இராணுவ படைகளை இந்த பிராந்தியத்தில் நிலைநிறுத்தி உள்ளதால் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில் கடற்படை பயிற்சிகளை நடத்தி வருகிறது. இது புதிய இராணுவ நடவடிக்கைகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகளை வளைகுடாவில் அதிகரித்திருக்கின்றது. இப்பொழுது ஒரு சமாதான அமைதி நிலைமை சென்றாலும் கூட அது அமெரிக்கா தூங்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு குடைச்சலை கொடுக்க வேண்டும் என்று ஈரானுக்கு எதிராக ஒரு உள்நாட்டு அரசியல் சதி ஒன்று தற்பொழுது நடைபெற்று வருவதாகவே ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி உங்களுக்கு நாளை நாம் அதை உறுதிப்படுத்திய பின்பு நாளை முற்றுமுழுதாக தர இருக்கின்றோம். நியூஸின் கூற்றுப்படி அமெரிக்கா மற்றும் ஜப்பானில் உள்ள தளங்களில் இருந்து ஐரோப்பா வழியாக மத்திய கிழக்கு குறைந்தது 163 C-17 மற்றும் C-5 சரக்கு விமானங்களை பயணித்துள்ளன. பிப்ரவரி 12 அன்று பென்டகன் இப்பகுதிக்கு கூடுதல் விமானம் தாங்கி கப்பலை அனுப்புவதாகவும் போர் விமானங்கள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பாளர்களுடன் ஆயிரக்கணக்கான துருப்புக்களை சேர்ப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது விமானம் தாங்கிய கப்பலான US ஜெரால்ட் R. ஃபோர்ட் கரிபியனில் இருந்து மத்திய கிழக்கு நோக்கி மிக விரைவில் புறப்படும் என்பதை உறுதிப்படுத்தினார். ஒரு 7 நாள் சொல்லும், அநேகமாக வெள்ளிக்கிழமை என்றால் அடுத்த வெள்ளிக்குள்ள வந்துடலாம். ஈரானுடனான எந்த ஒரு மோதலும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடுமையான பாடத்தை கற்பிக்கும் என்று உயர் ஜெனரல் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் உயர் ராணுவ அதிகாரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை எச்சரித்திருக்கின்றார். நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் ரம்மிற்கு கடுமையான பாடத்தை கற்பிக்க போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரங்களாகவே ஈரானின் முப்படைகளும் தளபதிகளும் எச்சரித்து வருகின்றார் என்பதும் இங்கு ஒரு கூடுதல் செய்தி. அது இராணுவத்தின் அதாவது கமாண்ட் கண்ட்ரோல் ரூம் உண்டு. அவங்களோட முப்படைகளின் தளபதி, நேவி தளபதி, தரைப்படை தளபதி, ஆர்மி தளபதி, இப்படியாக ஐஆர்ஜிசியின் ஜெனரல், இப்படி எல்லோரும் எல்லா தளபதிகளும் அமெரிக்காவுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தே வருகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி
இஸ்லாமிய குடியரசுடன் எந்தவொரு மோதலுக்கும் எதிராக அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்திருக்கின்றார். அத்தகைய நடவடிக்கை வாஷிங்டனுக்கு கடுமையான பாடமாக இருக்கும் என்றும் அவர் கூறுகிறார். கடுமையான பாடங்களை கொடுக்கும் ஒரு மோதலில் தான் நுழைவேன் என்பதை ட்ரம்ப் அறிந்திருக்க வேண்டும். அதன் விளைவு அவர் இனி உலகம் முழுவதும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதில்லை என்பதை உறுதி செய்யும் என்று மௌசவி கூறியிருக்கின்றார். ஈரான் ரொம்ப தான் எச்சரிக்கிறான், என்னமோ வச்சிருக்கிறானோ. ஈரானும் அமெரிக்காவும் செவ்வாயன்று சுவிஸ் நகரமான ஜெனீவாவில் 2ஆம் கட்ட மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நாளை நடத்த திட்டம் இருக்கின்ற நிலையில் இந்த நடவடிக்கைகள் வந்துள்ளன. ஒமான் அதன் இடைத்தரகர்கள் பங்கை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரஸ் டிவியின் வலைத்தளத்திற்கு, அதாவது ஒமான் கடல், ஹாமுஸ் கடல் மற்றும் ஈரான் பாரசீக வளைகுடா முகமது பாக்பூர் IRC கடற்படை ராணுவ பயிற்சிகளை அச்சுறுத்துகிறது. ஹாமுஸ் ஜலச்சந்தி செயல்பாட்டு பிரிவுகளின் ஸ்மார்ட் கட்டுப்பாட்டை IRGC கடற்படை அச்சுறுத்துகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இப்போது ஹாமுஸ் ஜலச்சந்தி IRGCயின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதால் இதில் ஒரு நன்மை என்னவென்றால் சீனாவுக்கு இது எந்த சண்டை வந்தாலும் இப்ப கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு இல்லை. அதனால சீனாவுக்கான ஒயில் டிரான்ஸ்போர்ட் குறையாது. ஏனெனில் 80% ஒயில் டிரான்ஸ்போர்ட் சைனாவுக்கு இங்கிருந்து தான் போகுது. அப்போ ஆக அந்த கட்டுப்பாட்டுக்கு மேலால இவங்க வரனால் மேல் தாக்குதல்கள் ஏர் டிஃபென்ஸ் ஏதாவது வச்சிருந்தா மட்டும் காப்பாற்றலாம். யுத்தம் ஒன்று வருமானால் சைனாவுக்கான எண்ணெய் தடங்கள் வராது. அப்ப நம்மளுக்கும் வராதுங்களா? இல்லை, அதாவது கடல் எல்லையில் கடற்கன்னியெல்லாம் கொண்டு வைக்கலாம், மேலால இறக்கலாம். இது ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் தான் பார்க்கலாம். மேலால் எந்த அளவு சாத்தியம் என்பது நாம் இப்ப சொல்ல முடியாது. ஏனெனில் இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு இது ஈரான் இதில் சாத்தியம் அசாத்தியம் இருக்குல்ல. ஏனெனில் மிகப்பெரிய சவாலுக்கு மத்தியில் தான் இந்த ஹாமுஸ் ஜலச்சந்தி ஈரானின் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. ஆனால் இவைகளில் வித்தியாசம் என்னவென்றால், அமெரிக்கா விமான தாக்குதல் மூலம் அவன் குறைஞ்ச B-2 கொண்டு இறக்கலாம். இப்படி ஏராளமாக ஆகாய மார்க்கமாக தனது தாக்குதலை தொடங்குமானால் இது எவ்வளவு தூரம் ஈரான் நின்று பிடிக்கும் என்பது இங்க கேள்விக்குறி. இப்ப எல்லாரும் நேற்று கொள்ளக்கூடாது. ஹாமுஸ் ஜங்ஷன் இவங்களை கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு அதனால நாம இதுல ஒண்ணு நடக்காது, அப்படியா இல்லை. அவங்க கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப மேல் விமான மார்க்கமாக எந்த அளவு தாக்கு பிடிப்பாங்க? இப்ப கீழே நேவி ஓகே, பட் மேலால வருகின்ற போது எந்த அளவு தாக்கு பிடிக்கும் என்பது நாம யாருமே சொல்ல முடியாது. யுத்தம் ஒன்று வருமானால், இப்போது அவங்கள கண்ட்ரோல் தான். யுத்தம் ஒன்று அமெரிக்காவும் ஈரானும் மோதுமானால் விமான தாக்குதல் கூடுதலாக இடம் வரும். அதுக்கு ரெடியாகவே இஸ்ரேலும் வச்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டும் அண்ணன் 2 பேரும் கொண்டு இறக்கின்ற போது கடல் எல்லையில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனவே ஈரான் இப்பொழுது எச்சரிக்கையை கொடுத்தால் அவங்க ஏதோ ஒரு மடியில கனம் இருக்குது. ஈரான் கையில் ஒரு மடியில கனம் இருக்கணும் மட்டும் அது இவனுக்கும் வழங்கிட்டு, ரம்ஸ் நெய்னாக்கும் வழங்கிட்டு. ஆக அது ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை என்றாலும் கூட ஒரு ஹாமுஸ் ஜலச்சந்தியில் ஸ்மார்ட் கட்டுப்பாடு என்பது ராணுவத்தின் கட்டுப்பாடு தான் இருக்குது. இப்போ ஈரானில் அது சண்டை கொண்டு வருமானால் எந்த அளவு தாக்கு பிடிக்கும் நாங்கள் மீண்டும் பார்க்கலாம். நிகழ்வு அவசர செய்தியாக தந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.